இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். லஞ்ச ஊழலுக்கு எதிராக பேரணி. 400க்கும் மேற்பட்ட போலீஸ்காரர்கள் களம் இறக்கப்படுவர். நாளை சனிக்கிழமை கோலாலம்பூர் மாநகரில் லஞ்ச ஊழலுக்கு எதிராக பேரணி கூட்டப் போவதாக அறிவித்துள்ள அதன் ஏற்பாட்டாளர்கள் அந்த பேரணி தொடர்பான நோட்டீஸை மீண்டும் சமர்ப்பிக்கவில்லை என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது ஈசா தெரிவித்துள்ளார். எனினும் நிலைமையை கண்காணிப்பதற்கு போலீஸ்காரர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளை உள்ளடக்கிய 400க்கும் மேற்பட்டவர்களை போலீஸ் துறை களம் இறக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த பேரணிக்கு அனுமதி கேட்டு அதன் ஏற்பாட்டாளர்கள் தொடக்கத்தில் 2012 ஆண்டு அமைதி பேரணி சட்டத்தின் கீழ் ஒரு நோட்டீஸை போலீஸ் துறையிடம் சமர்ப்பித்தனர். ஆனால் அந்த பேரணி நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டுள்ள வளாகத்தின் உரிமையாளர்களிடம் அனுமதி பெறவில்லை என்பதால் அவர்களின் நோட்டீஸ் திருப்பி தரப்பட்டுவிட்டது. அதற்கு பிறகு அவர்கள் அந்த நோட்டீஸை மீண்டும் சமர்ப்பிக்கவில்லை என்று டத்தோ ருஸ்டி குறிப்பிட்டார். இன்று கோலாலம்பூர் போலீஸ் துறையின் மாதாந்திர பேரணியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோ ருஸ்டி மேற்கண்டவாறு கூறினார். தங்களை பொறுத்தவரையில் பேரணி நடைபெறும் வளாகத்தின் உரிமையாளரிடம் அனுமதி பெறவில்லை என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. எனினும் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு 400க்கும் மேற்பட்ட போலீஸ்காரர்கள் களம் இறக்கப்படுவர் என்று டத்தோ ருஸ்டி குறிப்பிட்டார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட 2 வருட காலமாக செயல் முடக்கம் கண்டுள்ள KLIA ஏரோட்ரெயின் ரயில் சேவை இவ்வாண்டு 2வது காலாண்டில் செயல்பட தொடங்கும் என்று மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் இன்று அறிவித்துள்ளது. KLIA ஏரோட்ரெயின் சேவைக்கு புதிய ரயில்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ரயிலின் முழுமையான சோதனை முடிவடைந்ததும் அதன் செயல்பாடு தொடங்கும் என்று மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட்டின் நிர்வாக இயக்குனர் டத்து முகமது ஈசா நிகானி இன்று அறிவித்துள்ளார். இவ்வாண்டு ஜூன் மாதம் KLIA ஏரோட்ரெயின் ரயில் சேவை முழு செயல்பாட்டில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கோடி காட்டினார். KLIA பிரதான விமான நிலையத்தின் விமான முனையத்தையும் புறப்பாட்டு பகுதியையும் இணைக்கும் 1998 ஆண்டிலிருந்து செயல்பாட்டில் இருந்த KLIA ஏரோட்ரெயின் ரயில் சேவையில் அடிக்கடி இடையூறு ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த ரயில் சேவை கடந்த 2023 ஆண்டு மார்ச் மாதம் முழுமையாக நிறுத்தப்பட்டது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கோலாலம்பூரில் நடைபெற்ற ஒரு பேரணியில் கலந்து கொண்ட மாதுவை நோக்கி கடமையில் இருந்த போலீஸ்காரர் ஒருவர் ஆபாச சைகையை காட்டியது தொடர்பில் சட்டத்துறை அலுவலகத்தின் அடுத்த உத்தரவுக்காக தாங்கள் காத்திருப்பதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி ஈசா தெரிவித்தார். அதேவேளையில் இச்சம்பவத்தில் சம்பந்தப்பட்டுள்ளதாக அடையாளம் கூறப்பட்டுள்ள அந்த போலீஸ் அதிகாரி இதற்கிடையில் வங்சாமாஜு போலீஸ் நிலையத்தில் வழக்கம் போல் தனது பணிகளை செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். சட்டத்துறை அலுவலகத்தின் உத்தரவுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இன்று கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசுகையில் டத்தோ ருஸ்டி இதனை தெரிவித்தார். அல் புகாரி அறக்கட்டளை சம்பந்தப்பட்ட அவதூறு வழக்கில் முன்னாள் நிதி அமைச்சர் லிம் குவான் எங்கிடம் தோல்வி கண்ட முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு ஏற்ப 14 லட்சம் ரிங்கிட் இழப்பீட்டுத் தொகையை அந்த DAP தலைவருக்கு முழுமையாக செலுத்தினார். இத்தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் நீதிமன்றத்தில் முஹிடின் மேல்முறையீடு செய்துள்ளார். அந்த மேல்முறையீடு விசாரணை செய்யப்பட்டு தீர்ப்பு அளிக்கப்படும் வரையில் அந்த 14 லட்சம் ரிங்கிட் இழப்பீட்டுத் தொகை லிம் குவான் எங்கை பிரதிநிதிக்கும் தங்களின் வழக்கறிஞர் நிறுவனத்தின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக லிம்மின் வழக்கறிஞர் குவாக் ngeng siong தெரிவித்தார். பக்கத்தான் ஹரப்பான் அரசாங்கத்தில் நிதி அமைச்சராக பொறுப்பேற்று இருந்த லிம் குவான் எங் இஸ்லாமிய தொண்டு நிறுவனமான அல் புகாரி அறக்கட்டளைக்கு வரி விதிக்குமாறு வருமான வரி இலாக்காவிற்கு உத்தரவிட்டார் என்று முஹிடின் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டியதை தொடர்ந்து அவருக்கு எதிராக லிம் குவான் எங் இந்த அவதூறு வழக்கை தொடுத்திருந்தார்.
கடந்த வாரம் ஜொஹூர் பாரு ஜாலான் சுங்காய்டாங்கா ஜாலான் நூசா பெஸ்தாரி சாலையில் சமிஞ்சை விளக்கு ஒன்றை மோதி காரோட்டி ஒருவருக்கு கை முறியும் அளவிற்கு மிக அபாயகரமாக வாகனத்தை செலுத்திய BMW கார் ஓட்டுநருக்கு ஜொஹூர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 5500 ரிங்கெட் அபராதம் விதித்தது. சமிஞ்சை விளக்கை மோதிய அடுத்த கணமே அங்கிருந்து தப்பி சென்றுவிட்ட 27 வயது கிறிஸ்டோபர் லிம் காஹென் என்ற அந்த BMW கார் ஓட்டுநரை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் இறுதியில் பிடிபட்டார். கடந்த ஜனவரி 17ஆம் தேதி அதிகாலை 3:10 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் அந்த கார் ஓட்டுநர் 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் குற்றஞ்சாட்டப்பட்டு இருந்தார். கிழக்கு கரை நெடுஞ்சாலையான லபுராயா பந்தாய் தீமூரில் 164.7வது கிலோமீட்டரில் ட்ரெய்லர் லாரியும் MPV வாகனமும் சம்பந்தப்பட்ட விபத்தில் சிறுவன் ஒருவன் மரணமுற்ற வேளையில் 4 கடும் காயங்களுக்கு ஆளாகினர். இச்சம்பவம் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை 1 மணியளவில் நிகழ்ந்தது. ட்ரெய்லர் லாரியுடன் மோதிய MPV டொயோட்டா அல்ஃபாட் வாகனத்தில் 6 பயணம் செய்தனர். இதில் 4 கடும் காயங்களுக்கு ஆளாகிய வேளையில் வாகனத்தின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி சிறுவன் ஒருவன் சம்பவ இடத்திலேயே மரணமுற்றதாக தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்தனர். காயமுற்ற அனைவரும் குவாந்தான் சுல்தான் ஹஜி அஹ்மத் ஷா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். லாரி ஒன்று சாலையை விட்டு விலகி பள்ளத்தாக்கில் விழுந்ததில் சிமெண்ட் தூண்களின் குவியல்கள் அடியில் சிக்கிய அதன் ஓட்டுநரின் உடலை மீட்பதற்கு தீயணைப்பு மீட்பு படையினர் சுமார் 30 மணி நேரம் கடுமையாக போராடினர். கடந்த புதன்கிழமை இரவு 9 மணியளவில் நிகழ்ந்து இருக்கலாம் என்று நம்பப்படும் இந்த விபத்து தொடர்பில் ஓர் அவசர அழைப்பை ராணாவ் தீயணைப்பு மீட்பு படையினர் பெற்றனர். இந்நிலையில் 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மீட்பு படையினர் 30 வயது மதிக்கத்தக்க அந்த லாரி ஓட்டுநரின் உடலை 30 மணி நேரத்திற்கு பின்னர் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:50 மணியளவில் மீட்டனர். கிரேன்களின் உதவியுடன் இதற்கு முன்பு மேற்கொள்ளப்பட்ட 2 முயற்சிகள் தோல்வி கண்டதை தொடர்ந்து 3வது முயற்சியில் இரும்பு தூண்களை ஏற்றி வந்த அந்த லாரியின் இடிபாடுகளில் இருந்து ஓட்டுநரின் உடல் மீட்கப்பட்டதாக ராணாவ் தீயணைப்பு மீட்பு படை நிலையத்தின் தலைவர் ரிட்வான் முகமது தாயிப் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.